இன்றைய நாளுக்கான அனுதின வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இதற்கு ஆங்கிலத்திலே தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பிஃபோர் ப்ரேயர் கெட் ஃபர்கிவ்னஸ். ஜெபத்துக்கு முன்பாக மன்னிப்பை பெறுதல். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், யாவரோடும் நாம் சமாதானமாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். சமாதானம் அற்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அவர் அங்கீகரிப்பது கிடையாது. சில நேரங்களிலே நமக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி நாம் அநேக நாட்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே சீஷர்கள் கேட்டார்கள், நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரை. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை உயர்த்த வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரை உயர்த்துவது மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தை நாம் நம்மத்திலே கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருதலுக்கு நாம் செய்ய வேண்டிய முதற் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிற தப்பிதங்களை நாம் மன்னிக்கும் போது மாத்திரம்தான் அந்த ஜபத்திற்கு நாம் அஸ்திபாரம் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த அஸ்திபாரத்தை போட்ட பிற்பாடு தான் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க, நம்முடைய மன்னிப்பின் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் கேட்டுக்கொள்ளும், வெற்றி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.